மீனராசி நண்பர்களே, இந்த மாதம் ஆரம்பத்தில் உங்களுடைய ராசிநாதனான குரு பகவான் 2ஆம் இடத்திலிருந்து 3ஆம் இடத்திற்கு சஞ்சரிக்கிறார். குரு பகவானுக்கு 3ஆம் இடம் கொடிய ஸ்தானம். இந்த மாதம் மட்டுமல்ல, அடுத்தடுத்த மாதங்களிலும் நீங்கள் மிக மிக கவனமாகத்தான் பயணிக்க வேண்டும். நீங்கள் உங்களை கவனமாக பார்த்து பயணிக்காவிட்டால் ஏமாற்றங்கள் நிறைய தெரிகிறது. தகரத்தை கொடுத்து தங்கம் என்பார்கள், கவரிங்கி கொடுத்து தங்கம் என்பாங்க, வேண்டாததுக்கு உங்களுக்கு இழுப்பாங்க, மாய வலைக்குள் இழுப்பாங்க. பொருளாதார நிலையில் உங்களுக்கு எவ்வளவு பெரிய கோடீஸ்வரராக இருந்தாலும் ஒரு சில தடுமாற்றம் இருக்கத்தான் செய்யும். பொருளாதாரத்தில் முடக்கம் இருக்கத்தான் செய்யும். பொருளாதார ரீதியாக கஷ்டப்படக்கூடிய ஒரே நபர் மீனராசிக்காரர்கள் தான். இந்த மாதத்தில் ஆரம்பத்தில் ஒரு சில தனிச்சிறப்புகள் இருப்பது போல காட்டினாலும் அவைகளை எல்லாம் நாம் நடைமுறைக்கு கொண்டு வருவதற்கு பொருளாதாரம் உங்களுக்கு சாதகமாக இருக்க போவதில்லை. மனதில் பெரிய குழப்பங்கள், தொடக்கூடிய செயல்கள் அனைத்திலும் போராட்டங்கள், ஒரு முறைக்கு பல முறை. இதுக்கு முன்னாலே போனால் எளிதாக ஒரு சகாயம் கிடைக்குதுன்னா இந்த மாதமெல்லாம் உங்களுக்கு அவ்வளோ எளிதில் சகாயம் கிடைக்கிறதில்ல. இதுக்கு முன்னால் ஒரு முறை 2 முறை வீசினா விழுந்துரும் வெற்றி அப்படின்னா இப்போவெல்லாம் ரொம்ப போராடணும். குடும்பத்தில் ஒரு சில பிரச்சனைகளுக்கு வாய்ப்பு இருக்குது, அதுக்கு பொருளாதாரம் தான் காரணமாக இருக்குது. குழந்தைகள்கிட்ட ஒரு சில நிலைகளில் கருத்து வேறுபாடுகள் வர வாய்ப்பு இருக்குது, அதுக்கும் காரணம் பொருளாதாரமாக தான் இருக்குது. நீங்கள் இந்த பணம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையால் இந்த மாதத்தில் ஒரு சில குழப்பங்கள் அனுபவிக்கிறது மட்டும் இல்லாமல் நிம்மதி இழக்க போகிறீங்க. ரொம்ப ரொம்ப கவனமாக இருந்துக்குங்க. இந்த மாதம் ஆன்மீக சார்ந்த நிலையை இதுவரைக்கும் நீங்கள் இல்லாதவங்களாக இருந்தால் கூட இந்த மாதம் ரொம்ப பெரிதுபடுத்திக்கங்க. தியானத்தை வச்சுக்கோங்க, வழிபாடுகளை வச்சுக்கோங்க. ஒவ்வொரு வியாழக்கிழமையும் கண்டிப்பாக குரு பகவானுக்கு சுண்டக்கல்ல மாலை போட தவறுந்துடாதீங்க. ஏதாவது ஒரு வகையில் கஷ்டத்தில் இருக்கக்கூடிய பிராமணர்களுக்கு உங்களான தானத்தை கொடுங்க. குழந்தைகளுக்கு மிட்டாய் வாங்கி கொடுங்க, கொய்யாப்பழம் வாங்கி கொடுங்க. இப்படி ஏதாவது ஒரு நல்ல தொடர்புகளை வச்சுட்டா மட்டும்தான் இந்த மாதம் உங்களுக்கு பயம் தவிர்க்கும். ஜென்மத்தில் ராகு, 12இல் சனீஸ்வர பகவான், ராசிக்கு அதிபதி கொடிய ஸ்தானத்தில், இப்படி எல்லாமே உங்களை சுற்றி நின்று டார்ச்சர் பண்ணத்தான் செய்யும். பயம் அப்படிங்கிறது உச்சத்தை தொட பார்க்கும். இது வரைக்கும் இல்லாமல் இருந்தது, இந்த மாதம் உச்சத்தை தொட பார்க்கும். ரொம்ப கவனமாக பயணிங்க. இறையறல் தொடர்பு வச்சுக்கோங்க, ஆன்மீகத்தை வச்சுக்கோங்க, மெடிடேஷன் கண்டிப்பாக வச்சுக்கோங்க, தியானம் கண்டிப்பாக வச்சுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ரிலீஃப் ஆகிக்கலாம். எச்சைகளை செய்தாலும் ஒரு முறைக்கு பல முறை நல்லா தீர சிந்தித்து செயல்படுங்க. உங்களை இறையறல் காக்கட்டும். நல்வாழ்த்துக்கள்.